Hello, வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோல 23 ஜூன் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். 21-22 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐநாவின் கடல் சட்டத்திற்கான சர்வதேச அமைப்பின் நடுவர் நீதிமன்ற நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பிமல் என் படேல். நாட்டின் 6வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாநிலம் எது? ஆன்சர் உத்தரகாண்ட் மாநிலம். உலக சுகாதார அமைப்பு இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து எந்த செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளது? WHO எம் யோகா அப்படிங்கிற ஒரு ஆப்பை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய நிலத்தடி வெப்ப ஏரி எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அல்பேனியால கண்டுபிடிச்சிருக்காங்க. 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான சமூக ஊடக தடைக்கு ஒப்புதல் அளித்துள்ள நாடு எது? ஆன்சர் ஐக்கிய அரபு அமீரகம். 2026ஆம் ஆண்டுக்கான எரிசக்தி மாற்ற குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 70வது இடத்தை பிடிச்சிருக்கு. புதிய மேம்பாட்டு வங்கியின் 10வது உறுப்பினராக எந்த நாடு இணைந்துள்ளது? ஆன்சர் உஸ்பெகிஸ்தான் வந்து இணைஞ்சிருக்கு. இந்தியாவின் முதல் வணிக அளவிலான நிலக்கரி அமோனியம் நைட்ரேட் திட்டம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஒடிசால அமைக்க போறாங்க. இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போது கையொப்பமாகும்? இந்த வருஷம் டிசம்பர்ல கையொப்பமாகும். ப்ராஜெக்ட் 17A திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட கார்டன் ரீச் ஷிப்பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட 2வது மறைமுக தாக்குதல் திறன் கொண்ட கப்பல் எது? ஆன்சர் INS துனாகிரி. FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? ஆன்சர் இந்திய அணி தான் சாம்பியனா இருக்கு. இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வந்து உலக மலைக்காடுகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 22ல வந்து இந்த ரெயின் ஃபாரஸ்ட் டே அப்படிங்கறத செலிப்ரேட் பண்றோம். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 23 ஜூன் டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி திருக்குறள், நம்ம அரண் வலியுறுத்தல் அதிகாரத்துல திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நெக்ஸ்ட் திருக்குறள் கவனிங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற. இப்போ மனத்துக்கண் அப்படின்னா தன்னோட மனசுல அப்படிங்கிறது அர்த்தம். மனசுல மாசிலன் அப்படின்னா எந்த ஒரு மாசும் இல்லாத, எந்த ஒரு கெட்ட விஷயமும் இல்லாத தூய்மையான ஒரு நபரா இருக்காங்க. மனசுக்குள்ள தூய்மையான விஷயம் தான் வச்சிருக்காங்க. தூய்மையானதோட மனசுல தூய்மையை வச்சுக்கிட்டு தான் அவங்க நடந்துக்கிறாங்க, ஒரு விஷயத்த பண்றாங்க அப்படின்னா அதுதான் அனைத்தரன் சொல்றாங்க. எல்லா அரணும் அதுலயே வந்துரும். மற்ற விஷயங்கள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஆடம்பரமான விஷயங்கள். மனசுல ஒரு விஷயத்த வஞ்சகத்தோட ஒரு விஷயம் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் பண்றதுலாம் ஒரு ஆடம்பரமான விஷயமே தவிர்த்து ஒரு மனசுல மாசு இல்லாம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அறம். அதுதான் எல்லா அறமும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன், அதுவே எல்லா அறனும். மனசுல மாசு இல்லாம இருக்கிறது தான் எல்லா அறமும். ஆகுல நீர அப்படிங்கிறதுனா மற்ற விஷயங்கள் எல்லாமே ஆடம்பரத்தன்மை கொண்டவே தவிர அது அறம் கிடையாது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. அடுத்து அப்பாயின்மெண்ட். வாட்ஸ்அப் செயலியின் உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் குணால் ஷா. இப்போ குணால் ஷா என்பவர் பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, மெட்டா நிறுவனம் தான் வாட்ஸ்அப்புடைய தாய் நிறுவனம். ஸோ அந்த மெட்டாவுக்கு சொந்தமான வாட்ஸ்அப்புடைய சிஇஓவாக குணால் ஷா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து இந்தியாவுடைய கிரெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனர் தான் இந்த குணால் ஷா. இப்போ வாட்ஸ்அப்போட சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபின்டெக் நிறுவனமான கிரெட் அப்படிங்கிற நிறுவனத்தை நிறுவியவர் தான் குணால் ஷா. வாட்ஸ்அப்புக்கு இப்போ சிஇஓவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். எந்த நாட்டின் பிரதமர் கியர் ஸ்டார்மர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? பிரிட்டன் நாட்டுடைய பிரதமராக இருந்த கியர் ஸ்டார்மர் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காரு. ஸோ இப்போ பிரிட்டனுடைய பிரதமர் மற்றும் அங்கே ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியோட தலைவராக இருந்தவர் தான் இந்த கியர் ஸ்டார்மர். இப்போ அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு. பிரிட்டனுடைய தலைநகரம் லண்டன். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ். ராணுவத்திற்காக AH-64E அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வாங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஸோ அமெரிக்கா கிட்ட தான் நம்ம அப்பாச்சி ஹெலிகாப்டர்களை வாங்குறதுக்காக நம்ம ஏற்கனவே வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். ஸோ ஏற்கனவே அப்பாச்சி ஹெலிகாப்டர் இந்திய விமானப்படையிலையும் சரி இராணுவத்திலையும் பயன்பாட்டில் இருக்கு. இப்போ இந்த அப்பாச்சி ஹெலிகாப்டர்களுக்கு தேவையான அந்த உபகரணங்கள், அதோட
அந்த பராமரிப்பு சேவைகளை வழங்குறதுக்காக இப்போ அமெரிக்காவுடைய ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹொவிட்ஸ்கர் ரக பீரங்கி இருக்கு இல்லையா, அதை பாதுகாக்கிறது, அதுக்கான பராமரிப்பு சேவைகளை வழங்குறதுக்காகவும் இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அமெரிக்கா. அதனால அதை பத்தி பாக்குறோம். ராணுவ உதிரி பாகங்கள், அந்த அப்பாச்சி ஹெலிகாப்டருக்கு தேவையான ராணுவ உதிரி பாகங்கள், ஹொவிட்சர் ரக பீரங்கிகளுக்கு தேவையான பராமரிப்பு சேவைகள், உதிரி பாகங்களை வாங்குறதுக்காக 4500 கோடியில இப்போ அமெரிக்கா வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க இந்தியாவுக்கு வழங்குறதுக்கு. ஸோ அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக். YD1 சக்கர நாற்காலியை எந்த ஐஐடி உருவாக்கி உள்ளது? ஸோ ஐஐடி மெட்ராஸ் தான் YD1 அப்படிங்கிற சக்கர நாற்காலியை வந்து உருவாக்கியிருக்கு. ஸோ மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்லும் வகையில இந்த YD1 அப்படிங்கிற சக்கர நாற்காலியை ஐஐடி மெட்ராஸ் உள்நாட்டிலே உருவாக்கியிருக்காங்க. இது லைட் வெயிட் ஆனது. ஸோ குறைந்த எடையில இந்த சக்கர நாற்காலியை வந்து வடிவமைச்சிருக்காங்க இப்போ ஐஐடி மெட்ராஸ். ஸோ தில்லி ராணுவ மருத்துவமனைக்கு மொத்தமா 100 நாற்காலிகள் வழங்கும் திட்டத்துல இப்போ 25 நாற்காலிகளை வழங்கியிருக்காங்க, இந்த YD1 நாற்காலிகள். அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். இந்த நாற்காலிகளை வடிவமைக்கிறதுக்காக, இதை தயாரிக்கிறதுக்காக ஃபைசர் அப்படிங்கிற நிறுவனமானது நிதி உதவி வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையை அவசர காலங்களில் விரைவாக தொடர்பு கொள்ள தமிழக அரசு அறிவித்துள்ள பிரத்யேக இலவச தொலைபேசி எண் எது? ஸோ 1091 அப்படிங்கிற ஒரு எண்ணை தான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த திட்டம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்துறதுக்காக தொடங்கப்பட்ட படை தான் இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படிங்கிறது. ஸோ இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையை வந்து இப்போ ரீசெண்டாக தான் தொடங்கி வச்சிருப்பாங்க. எந்த நாளில் தொடங்கி வச்சாங்க, இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ இப்போ அந்த அதிரடிப்படையை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணணும், அவசர சேவை உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்காக 1091 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 24x7 வந்து உங்களுக்கு அது செயல்படக்கூடிய வகையில் அந்த எண்ணம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மாநில அவசர உதவி எண்ணா இருக்கக்கூடிய 112 அந்த எண்ணோட 1091ஐயும் இப்போ இணைச்சிருக்காங்க. ஸோ இப்போ குடும்ப தகராறுகளா இருக்கு, பாலியல் ரீதியில வந்து துன்புறுத்துறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா உடனே 1091க்கு கால் பண்ணி புகார் அளிக்க முடியும். நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 2026ஆம் ஆண்டு கான்குவெஸ்ட் ராணுவ பயிற்சியின் 23வது பதிப்பு எந்த நாட்டில் தொடங்கப்படுகிறது? ஸோ மங்கோலியால ஸ்டார்ட் பண்றாங்க. மங்கோலியால நடத்தப்படக்கூடிய ஒரு பன்னாட்டு கூட்டு பயிற்சி தான் இந்த கான்குவெஸ்ட் அப்படிங்கிறது. இது ஏன் பன்னாட்டு கூட்டு பயிற்சியை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, இந்தியா இந்த பயிற்சியில பங்கேற்கிறாங்க, அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். மங்கோலியால உலான் பதார் அப்படிங்கிற இடத்துலதான் இந்த பயிற்சி, இந்த கான்குவெஸ்ட் அப்படிங்கிற பயிற்சிங்கிறது இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அமைதியான முறையில பாதுகாப்பை ஏற்படுத்துறது, கூட்டா ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை செயல்படுத்துறது, ஒத்துழைப்பை ஏற்படுத்துறது, இது போன்ற நோக்கங்களுக்காக இந்த பயிற்சி நடத்தப்படுது. இதுல இந்திய ராணுவத்துடைய 40 வீரர்கள் பங்கேற்கிறாங்க. அதுல ஜாட் ரெஜிமெண்ட்ல இருந்தும் வீரர்கள் வந்து பங்கேற்கிறாங்க இந்த வருஷம். ஸோ உலான் பதார்ல நடக்குது. 18 நாடுகள் சேர்ந்து 1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பெரியார் அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சான்சர் கேரளால இருக்கு. கேரளால தான் பெரியார் அணை அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இதோடைய பராமரிப்பு பணிகள், அந்த அந்த மேனேஜ்மெண்ட் எல்லாம் யார் பண்றாங்க அப்படின்னா தமிழ்நாடு தான் பண்றாங்க. கேரளால இருக்கக்கூடிய இடுக்கி மாவட்டத்துல தான் இந்த பெரியார் ஆற்றின் குறுக்கே இந்த மூளை பெரியாறு அணை கட்டப்பட்டிருக்கு. யார் கட்டினாங்க அப்படின்னா 1895ல ஜான் பென்னிக்விக் தான் இதை கட்டியிருப்பாங்க. ஸோ இதோட பராமரிப்பு பணி அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டு கையில இருக்கு. இப்போ எதுக்காக இந்த அணையை பத்தி பாக்கணும்னா, இந்த அணை கட்டி 130 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பழமை ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால இப்போ புது அணையை அது பக்கத்திலே கட்டலாம்னு சொல்லிட்டு கேரளா பிளான் பண்றாங்க. புது அணையை கட்டும் போது அதோடைய மேனேஜ்மெண்ட் பொறுப்பு யாருக்கு வரும் அப்படிங்கிற டவுட் வருது. இப்போ கேரளா கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு கேரளாவே அதோடைய பொறுப்புகளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி வர்றதை அவங்க வந்து இந்த நீர் விடுவிக்கிறத ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ அந்த அபாயம் நமக்கு தண்ணி வர அபாயம் கிடைக்கிறதுல ஒரு ஆபத்து அப்படிங்கிறது இருக்கு. கேரளா வந்து டிசிஷன் எடுக்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு போனாங்க அப்படின்னா. ஸோ ஆல்ரெடி கட்டின அணையோட பொறுப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கு. அதை நீரை விடுவிக்கிறது, அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம். ஸோ நீர் தமிழ்நாட்டின் வைகை பள்ளத்தாக்கிற்கு திருப்பி விடப்படுகிறது. இந்த முல்லை பெரியாறு அணை அந்த இடத்துல இந்த ஆற்றின் நீரின் இந்த முல்லை பெரியாறு அணை வழியா வரக்கூடிய நீரை வச்சுதான்
தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த 5 மாவட்டங்கள்ல குடிநீர் தேவை, விவசாயத்துக்கான நீர்ப்பாசன தேவைகள்லாம் பூர்த்தி செய்யப்படுது. ஸோ அதுல ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா இந்த 5 மாவட்டங்களும் பாதிக்கப்படும். ஸோ அதனால இப்போ அவங்க அணை கட்டுவது சம்பந்தமான டிஸ்பியூட் அப்படிங்கிறது போகுது. அதனாலதான் அதை பத்தி பாக்குறோம். நெக்ஸ்ட், நேஷனல் நதிநீர் தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1956ஆம் ஆண்டு தான் நதிநீர் தீர்ப்பாய சட்டம்ங்கிறது இயற்றப்பட்டிருக்கு. ஸோ 2 ஸ்டேட்டுக்கு இடையில பாத்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பியூட் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுது. ரிவர் வாட்டர் டிஸ்பியூட், அதாவது மாநிலங்களுக்கு இடையில இந்த நதிநீரை பகிர்ந்து கொள்வது சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அதை தீர்வு காண்பதற்காக இந்த 1956ஆம் ஆண்டு நதிநீர் தீர்ப்பாய சட்டம் அல்லது நதிநீர் தாவா சட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த சட்டமானது இயற்றப்பட்டிருக்கு. நதிநீர் தகராறுகளை தீர்ப்பதற்காக இந்த சட்டத்தின் கீழ் தீர்ப்பாயம் அமைச்சு அதன் மூலமாக அதை சால்வ் பண்றது. இனிஷியலா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 2 ஸ்டேட்டையும் டிஸ்கஸ் பண்ண வைப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதுல ஒத்து வரலாட்டி தீர்ப்பாயம் அப்படிங்கறத அமைப்பாங்க. அந்த தீர்ப்பாயத்துல ஒரு தலைவர் 2 உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த ஒரு தலைவர் மேக்சிமம் உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியா இருக்கிறவங்க இல்லைன்னா முன்னாள் நீதிபதியா இருந்தவங்களை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. 2 உறுப்பினர்கள், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கிறவர் தான் அந்த 2 உறுப்பினர்கள் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த தீர்ப்பாயத்துல. அந்த தீர்ப்பாயம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 262 அந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி தான் இந்த 1956ல நதிநீர் தாவா சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. 262 அப்படிங்கிறது என்ன சொல்லுதுன்னா, மாநிலங்களுக்கு இடையில நதிநீர் தகராறு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னா அதற்கு தீர்ப்பு வழங்குவது பத்தி சொல்றதா ஆர்டிகல் 262. உச்சநீதிமன்றத்துடைய அதிகார வரம்ப தடுக்கலாம், நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் அளிக்கிறாங்க. இந்த 262 கீழே நதிநீர் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நாடாளுமன்றத்துக்கு அதிகாரமானது வழங்கப்படுது. சோ சேம் அதே கண்டென்ட் தான் பார்த்திருப்போம். இப்ப ஏன் இதை பத்தி பாக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மேகதாது அணை கட்டும் விவகாரம் இருக்கு இல்லையா, கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த ரிவர் டிஸ்பியூட் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, சோ அதை சால்வ் பண்றதுக்கு இன்னொரு நடுவர் குழுவை அமைக்கலாம்னு சொல்லிட்டு மத்திய அரசு பரிந்துரை அளிச்சிருக்காங்க. சோ அதனாலதான் இந்த சட்டம் பத்தி பாக்குறோம், 262 ஆர்டிகல் பத்தி பாக்குறோம். ஏற்கனவே ரீசனா மேகதாது அணை கட்டுவதை தடுக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டுல ஒரு தீர்மானம்ங்கிறது பாஸ் பண்ணிருப்பாங்க. அது ரீசனா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்திருப்போம். சரியா? நெக்ஸ்ட், அப்பாயின்மெண்ட்ஸ். இந்தியாவின் சாலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் துஷார் மேத்தா தான் சாலிசிட்டர் ஜெனரலாக இப்போ அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ அட்டார்னி ஜெனரல் இருப்பாங்க இல்லையா, தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அடுத்த கட்டத்துல சாலிசிட்டர் ஜெனரல் அப்படிங்கிறவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. இவங்க மத்திய அரசுக்கு சட்ட ரீதியிலான ஆலோசனைகளை இவங்க வழங்குறாங்க. சோ இப்ப அந்த பொறுப்புக்கு சாலிசிட்டர் ஜெனரல் பொறுப்புக்கு துஷார் மேத்தாவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. சோ இவர் 2026 ஜூலை 1ல இருந்து 2029 ஜூன் 30 வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பார். இவரோட வேலை என்ன? சாலிசிட்டர் ஜெனரல் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலா இருக்கவங்களுக்கு உதவிகளை வழங்குவாங்க. முக்கிய சட்ட விஷயங்களை மத்திய அரசுக்கு ஆலோசனைகளை வழங்குவாங்க. இப்போ அட்டார்னி ஜெனரலா யார் இருக்காங்க? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். நெக்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ். ISSF ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கிசுடுதல் போட்டியில் பிரீத்தம் கேந்திரே எந்த பதக்கத்தை வென்றார்? ஆன்சர் தங்க பதக்கத்தை வின் பண்ணிருக்காங்க. இப்போ ரீசனா நடந்த ISSF உலக கோப்பை ஜூனியர் உலக கோப்பை துப்பாக்கிசுடுதல் போட்டியில ஆன்சர் கோல்டு மெடல். இவர் தான் பிரீத்தம் கேந்திரே. சோ ஆடவருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் பிரிவுல கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே. சர்வதேச ஒலிம்பிக் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சோ ஆன்சர் ஜூன் 23ல தான் இந்த இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே அப்படிங்கறது செலிப்ரேட் பண்றோம். அதாவது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கமிட்டின்னு சொல்லிட்டு அமைச்சிருப்பாங்க, சர்வதேச ஒலிம்பிக் குழுன்னு சொல்லிட்டு. சோ அதை நிறுவனத்தை நினைவு கூறும் வகையில தான் இந்த ஒலிம்பிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 23ல நம்ம செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் தீம் என்னன்னா, யூ கேன் டூ திஸ், லெட்ஸ் மூவ் அப்படிங்கறதா இந்த வருஷம். உங்களால முடியும், வாங்க இதை செய்யலாம் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். இம்பார்ட்டன்ட் டே. நெக்ஸ்டும், ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? யுனைடெட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே எந்த நாளில் அனுசரிக்கப்படுது? ஆன்சர் ஜூன் 23ல தான் இதையும் நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன் இந்த பொது சேவைகள்ல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்றோம் ஜூன் 23ல. தீம் டிரான்ஸ்ஃபார்மிங் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அட்வான்சிங் இன்னோவேஷன், பார்ட்டிசிபேஷன் அண்ட் இன்க்ளூஷன் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் தீம். அதாவது பொதுத்துறை சார்ந்த நிறுவனங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், மாற்றணும், அட்வான்ஸ் பண்ணணும். அதாவது இன்னோவேஷனை, கண்டுபிடிப்புகளை மேம்படுத்தணும்,
பார்ட்டிசிபேட் பண்றது, ஒரு இதுல வந்து இன்க்ளூட் ஆகி ஒரு விஷயத்துல செயல்படுறது, இன்க்ளூஷனை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கறத இந்த வருஷம் தீம். நெக்ஸ்ட் 23rd ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ செப்டம்பர்ல பாத்தீங்கன்னா குரூப் 1 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வீக்ல நடக்குது. அதுக்கான நோட்டிபிகேஷன் குரூப் 1 வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிளஸ் இப்போ அதுக்காக நம்ம குரூப் 1 டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். குரூப் 1 கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகுது, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஃபீஸ் பே பண்ற டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பத்தி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். வாட்ஸ்அப் தகவல் பரிமாற்ற தளத்தின் உலகளாவிய தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் குணால் ஷா. எந்த நாட்டின் பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் பிரிட்டன். ராணுவத்திற்காக AH-64E அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர்களை வாங்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் அமெரிக்கா. YD-1 சர்க்கர நாற்காலியை எந்த IIT உருவாக்கி உள்ளது? ஆன்சர் IIT மெட்ராஸ். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை அவசர காலங்களில் விரைவாக தொடர்பு கொள்ள தமிழக அரசு அறிவித்துள்ள பிரத்யேக இலவச தொலைபேசி எண் எது? 1091. 2026ஆம் ஆண்டு கான்குவெஸ்ட் ராணுவ பயிற்சியின் 23வது பதிப்பு எந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஆன்சர் மங்கோலியா. பெரியார் அணை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் வந்து கேரளால இருக்கு. நதிநீர் தீர்ப்பாய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்தியாவில் சாலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் துஷார் மேத்தா. ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரீத்தம் கேந்திரே எந்த பதக்கத்தை வென்றுள்ளார்? ஆன்சர் தங்க பதக்கம் வென்றுள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 23rd செலிப்ரேட் பண்றோம். ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் இதுவும் ஜூன் 23rd செலிப்ரேட் பண்றோம். இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.